இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பெரி சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப் டவுன். சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1900 பாயிண்ட்ஸ் கேப் டவுன், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 530 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். இந்த மாதிரி ஹியூஜ் கேப் டவுன் வரும்போது நம்ம எப்படி ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா 190 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்கும்போது இமிடியேட் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் ட்ராப் நடக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. இமிடியேட்டாக பிரேக் ஆகுதோ இல்லை இமிடியேட்டாக பிரேக் டவுன் ஆகுதோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படி மார்க்கெட்டோட சினாரியோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹையை உடனே பிரேக் பண்ணும்போது எல்லாமே என்ட்ரி ஆவாங்க, ட்ராப் பண்ணிடுவாங்க. லோ பிரேக் ஆகும், உடனே என்ட்ரி ஆகும், ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக கொடுத்துருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,191 டெசசிவாக பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணால் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாங்கிறது சொல்லியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. அதனால் ஹியூஜ் கேப் டவுன் வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இமிடியேட் என்ட்ரி மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடாது. தேங்க்யூ.